எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேசி எடுத்திருக்க டாபிக் உறக்கம், அதாவது தூக்கம். நம்மளோட மன ஆரோக்கியத்தோட அடிப்படை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க உறக்கம். இன்றைய காலத்தில் நம்ம எல்லாத்துக்குமே நேரம் ஒதுக்குறோங்க. வேலைக்கு நேரம், மொபைல் பார்க்க நேரம், சாப்பிட்றதுக்கு நேரம், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம், சினிமா பார்க்க நேரம், விளையாடுறதுக்கு நேரம், எல்லாத்துக்குமே நேரம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நேரத்தை மட்டும்தான் குறைச்சிக்கிறோம், கூட்டிக்கிறோம், வேறு நேரத்தில் மாற்றி போட்டுக்கிறோம். எங்கே கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் தூக்கி 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 போட்டு பந்தாடிட்டு இருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயம்தான் நம்மளோட உடல் நலத்தோடையும் மன நலத்தோடையும் சம்பந்தமா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கண்டிப்பா அந்த மாதிரி செய்ய மாட்டோங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த டாபிக்கை பத்தி தான் பேச போறோம். எந்த டாபிக் தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, தூக்கம். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் பாடியும் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, உடல் நலன் எப்படி இருக்கு, மன நலன் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த எல்லாமே தூக்கத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாங்க. தூக்கம் வந்தால் தூங்கலாம், இல்லைன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக தூக்கம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையோட அடித்தளம்ங்க. உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உள்ளமும் நல்லா இருக்கும். ஆனால் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல நிம்மதியான தூக்கம் வேணும். இதே கொஞ்சம் மாற்றி போட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல உடல்நிலை இருந்தால் மட்டும்தான் நல்ல உறக்கமும் உங்களுக்கு வரும். இந்த உறக்கம் அப்படின்றது உங்களுக்கு வரலைன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா, நம்ம மனசு ஒரு நாள் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒரு விஷயத்த நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கு, இல்லை சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு, மாறி 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 வித்தியாசமான எமோஷன்களை அனுபவிச்சுட்டு இருக்கு. ஒரு சில டைம் கவலைப்படுது, கொஞ்ச நேரம் பயப்படுது, கொஞ்ச நேரம் கோவப்படுது, கொஞ்ச நேரம் பொறுப்பு எடுத்துக்குது, கொஞ்ச நேரம் எதிர்பார்க்குது. இப்படி மனசு பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று மாற்றி 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 பலதரப்பட்ட விஷயத்த ஒவ்வொரு நாளும் பண்ணும்போது அதுக்குன்னு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய டைம் தாங்க உறக்கம். இந்த தூக்கம் அப்படின்றது கரெக்டாக நீங்கள் ரீசெட் பண்ணலை அப்படின்னா உங்களோட உடல் நலம் மட்டும் இல்லைங்க, மன நலமும் பாதிக்குது. இதனால தான் தலாய் ராமா கூட சொல்லியிருக்காரு, தூக்கம் அப்படின்றது ஒரு பெஸ்ட் மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லை மெடிடேஷன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. உடல் நலம் மட்டும் இல்லைங்க, மன நலமும் தூக்கம் இல்லைன்னா பாதிக்கும். அதனால தான் இது ரெண்டு விதத்துலையும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. நிம்மதி இல்லாத இடத்துல நித்திரை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு பார்த்தோம் அப்படின்னா, நித்திரை இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாதுங்க. தூக்கம் அப்படின்றது அந்த அளவுக்கு நம்ம லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. சரி, தூக்கம் குறைஞ்சதுன்னா என்ன மாதிரி எஃபெக்ட் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கவலை வருங்க, தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் வரும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும். எப்போ நமக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம் நமக்கு தூக்கம் பத்தலை. இதனால தான் மனசு அமைதியாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட மூளையெல்லாம் நல்லா வேலை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 7-8 மணி நேரம் உங்களுக்கு உறக்கம் அவசியம். இந்த தூக்கம் சரியாக இருக்குதான் தான் உங்களுக்கு டாக்டர்ஸ் லெவலில் நீங்கள் போனீங்கன்னா கூட முதல்ல உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின், நீங்கள் நல்லா தூங்குனீங்களா நெத்தி, இல்லை தூக்கம் நல்லா வருதா, இதுதான் உங்களுக்கு கேட்கக்கூடிய முதல் கொஷினாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம உடல் நலத்தோடையும் சரி மன நலத்தோடையும் சரி தூக்கம் அப்படின்றது சம்மந்தப்பட்டு இருக்குங்க. இந்த தூக்கம்ன்றது உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நிறைய விஷயத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அந்த நாள் ஃபுல்லாக வேலை செய்கிற அந்த ஒரு இயந்திரத்துக்கு ஒரு ரிப்பேர் பண்ணணும், இல்லை ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நேரம் தான் தூக்கம். ஓய்வு இல்லாத உழைப்பு உயிருக்கு ஆபத்துங்க. இல்லை உறக்கம் நமக்கு இல்லை அப்படின்னாவே நம்மளோட உடல் கண்டிப்பாக சோர்வடையும், நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிட்டே வரும், தலைவலி, உடல் வலி, இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நமக்கு தலை தூக்கும். இல்லைனா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றது, இல்லை தலைவலி உடல் வலி வர்றது, இல்லை நோய் எதிர்ப்பு சக்திலாம் வருது, இல்லை உடல் சோர்ந்து சோர்ந்து போகுது, இந்த மாதிரி ரீசன்லாம் உங்களுக்கு வருதுனாவே அப்போ நீங்கள் முடிச்சுக்கலாங்க உங்களுக்கு நல்ல தூக்கம் இல்லை. அப்போ நல்ல தூக்கம் வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு மருந்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மருந்துக்கு முன்னாடியுமே ரொம்ப நல்ல மருந்து அருமருந்து எது அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய தூக்கம் தாங்க. இந்த தூக்கம் தான் நமக்கு நினைவாற்றலையும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குது. நீங்கள் படித்ததெல்லாம் நினைவிலே நிற்கலை. இப்போ நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டை, நான் படிக்கிறது எனக்கு மனசில் பதிய மாட்டுது, 4 நாள் 4 ஞாபகம் இருக்குது, எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு மறந்து போயிடுது, இப்படி சொல்லக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேலையில் என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல, ஃபஸ்ட்டு மாதிரிலாம் என்னால் கவனம் வைக்க முடியல,
இப்படிலாம் இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லை எப்படி நான் ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறது அப்படின்னு வேலைக்கு போகக்கூடியவங்க கவலைப்படுறதா இருந்தாலும் சரி, இந்த நினைவாற்றல் மெமரி அப்படின்றதும் ஃபோக்கஸ் அப்படின்றதும் தூக்கத்தோட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக சம்மந்தப்பட்டதுங்க. பல நேரம் பார்த்தீங்கன்னா தூக்கம் சரியான நேரத்தில் தூங்காமல் இருக்கிறதும், சரியான தூக்கமாக இல்லாமல் மேல் தூக்கமாக தூங்குறதும் தான் நம்மளோட மெமரி லாஸுக்கும் ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ஷன் வர்றதுக்கும் மெயின் காரணம். உறங்கினால் மட்டும்தான் நம்மளோட மனிதன் பார்த்தீங்கன்னா மனதும் சரி உடலும் சரி நல்ல ரெஸ்ட்டு எடுக்கும். எப்போ சில பேர் மனசு உறங்கினாலும் இல்லை உடம்பு உறங்கினாலும் மனசு உறங்க மாட்டுது அப்படின்னா, அப்போ அதுக்கான காரணத்தெல்லாம் ஆராய்ஞ்சு தூக்கத்தை கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். இந்த தூங்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம மூளையில் தேவையில்லாத டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணியிருக்க மெசேஜஸ் எல்லாமே டெலீட் ஆகுங்க. ஆட்டோமேட்டிக்காக டஸ்ட்பினில் போகிற மாதிரி போயிட்டே இருக்கும். முக்கியமான நினைவுகளை அது அப்படியே வச்சுக்கும். இதனால தான் சொல்கிறாங்க, ஒரு நல்ல முடிவு நீங்கள் எடுக்கணும்னா கூட நல்லா தூங்கிட்டு வாங்க, ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வாங்க, அப்போ உங்களால் நல்ல முடிவு எடுக்க முடியும். தடாபுடான்னு முடிவு எடுக்க தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. 2 நாள் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாள் கழித்து பார்க்கலான்னா என்ன அர்த்தம்னா, 2 நாள் நீ நல்லா படுத்து தூங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா உன்னால் நல்ல முடிவு எடுக்க முடியும், உன்னால் நல்லா படிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறாங்கங்க. ஒரு நல்ல தூக்கம் இல்லாதவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாங்க. அவங்க எதுக்கு எடுத்தாலும் சின்னதாக ஷார்ட்னஸாக இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க, பொறுமையே இருக்காது. வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் கடினமான வார்த்தையாக உபயோகப்படுத்துவாங்க, சில பேர் வார்த்தையே விட மாட்டாங்க. அப்படியே அமுக்குலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க. வார்த்தைகளே பேச மாட்டாங்க. அவங்களோட புத்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாகவே இருந்துகிட்ருக்கும். தூக்கம் இல்லாதவனுக்கும் தூங்குறவனுக்கும் நல்ல தூக்கம் தூங்குறவங்களுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குங்க. இதனால தான் தூக்கம் இல்லாதவனுக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி கூட இருக்கு. எப்போ உங்களுக்கு தூக்கம் அப்படின்றது குறையுதோ அப்போ உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதனால தான் தூக்கத்தை கரெக்டாக நீங்கள் ரெகுலேட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் பாடியே நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கும். உங்களோட லைஃப்பில் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வரணும், வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும், காலையில் ஏஞ்சோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல தூக்கம் ஹேபிட் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் சவாலாக எடுத்துக்காமல் ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு இருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா சவாலை ஏற்றுப்பாங்க, ஆனால் அவங்களால அதிலேருந்து விக்டரி ஆகிட்டு வர முடியாது, மீண்டே வர முடியாது. ஆனால் எப்போ நல்ல தூக்கம் இருக்கோ அப்போ உங்களால் சவாலை எதிர்கொள்ளக்கூடிய அளவு மன தைரியமும் உடல் தைரியமும் இருக்கும். நாளைக்கு நல்லா விடியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி இரவு நல்லா தூங்கணுங்க. ஸ்லீப் இஸ் நாட் லக்ஸரி. தூங்குனா சோம்பேறி ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்குங்க. 7 மணி நேரத்துக்கு மேலே கண்டினியூஸாக தூங்கினா அவங்க பேர் ஸ்லோ சோம்பேறி, அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லை அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்குறது பேர் சோம்பேறி தானம் இல்லைங்க, அவங்க தான் புத்திசாலி. ஆனால் எப்போ தூக்கத்தை குறைச்சிட்டு தூக்கத்துக்கு மரியாதை கொடுக்காம காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம், இல்லை நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு 3 மணிக்கு மேலே தூங்குறதுன்னு டைமை மாற்றி மாற்றி நீங்கள் தூக்கத்தோட டைமை மாற்றி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத எல்லா வியாதியும் வர ஆரம்பிக்கும். அளவுக்கு மீறினா அமுதமும் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி விழிப்போட நம்ம இருக்கணுங்க. தூக்கம் இல்லாமல் வாழ முடியும், ஆனால் கண்டிப்பாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. உங்களுக்காக, உங்கள் உடல்நிலைக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தூக்கத்தை அது ஒரு பொறுப்பாகவே நீங்கள் பார்க்கணுங்க. உடம்பை காப்பாற்றினா தான் இந்த உடம்பு உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். உங்களோட உடம்பை காப்பாற்றக்கூடிய முதல் படி தான் நல்ல தூக்கம். இன்னைக்கு இரவு நல்லா தூங்குங்க, நாளைய வாழ்க்கை தானா நல்லபடியாக நடக்குங்க. இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு டாபிக் கூட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.